இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, பூரி சப்பாத்திக்கும் சூப்பரான ஒரு சைட் டிஷ் கும்பகோணம் கடப்பா எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு குக்கரில் 150 கிராம் பாசிப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் சேர்த்து வேக வச்சு நல்லா உருளைக்கிழங்கு மட்டும் மசிச்சு ஒரு மிக்சி ஜாரில் குட்டி குட்டியாக கட் பண்ண 2 பத்த தேங்காய், 1 ஸ்பூன் உடச்ச கடலை, 6 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கசகசா ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். பாதி வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்ரியும் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கெட்டியானதும் கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிக்கலாம். இந்த சைட் டிஷ் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, பூரி